சந்தோஷமா இருக்கிறீங்களா? அவனுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் நாம கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபை, தேவ கிருபை அளவில்லாமல் பெருகுவதாக. அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 6வது வசனம், லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 6வது வசனம். மார்க்கு 16:6, லூக்கா 24:6. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஆமென். படிமானோ இருக்கா? 16:6. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். கல்லறைக்குள்ள எட்டி பார்த்தவங்களுக்கு பதில் கிடைச்சது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார். இன்றும் உயிரோடு இருக்கிறார், நம்மை என்றென்றும் நடத்துவார். சதமா அல்லேலூயா பாடுவோம் ஆர்ப்பரித்து. அல்லேலூயா பாடுவோம் ஆர்ப்பரித்து போற்றுவோம். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். சொல்லுங்க, உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம், என்றென்றும் ஆராதிப்போம், என்றென்றும் ஆராதிப்போம். லூக்கா 24:6. அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்தார். 2 வசனமே அதுதானே. அவர் இங்கே இல்லை, கல்லறையில் இல்ல, அவர் உயிர் தெழுந்து விட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் செய்தியோ, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் செய்தியோ தேவ தூதர்கள் மூலமாகத்தான் மனிதர்களுக்கு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுதும் தேவ தூதர்கள் தான் வந்து மனிதர்களுக்கு அதை அறிவித்தார்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே அப்படின்னு சொன்னாங்க. அதே போல உயிர் தெழுந்த போதும் கூட அவர் இங்க இல்லப்பா, ஏன் கல்லறையில் வந்து தேடிட்டு இருக்கிறீங்க? உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன அப்படி நாங்க பார்த்தோம். உயிர் தெழுந்த சத்தமா, உயிர் தெழுந்த இயேசு, உயிர் தெழுந்த உயிர் தெழுந்த நம் இயேசுவை அப்படின்னு சொல்லி பாட்டு இல்லையா? இப்ப நீங்க சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்க? உயிர் தெழுந்த என் இயேசு, உயிர் தெழுந்த என் இயேசு. ஹல்லேலூயா. உயிர் தெழுந்த என் இயேசு எனக்கு என்னென்னலாம் செய்வார்? உயிர் தெழுந்த இயேசு என்னெல்லாம் செய்தார்? இதான் இன்னைக்கு செய்தி. யாருக்கெல்லாம் வேணும்? மரணத்துக்கு முன்னாக இயேசு குருடர்களுக்கு பார்வையளித்தார், செவிடர்களை கேட்க செய்தார், முடவரை நடக்க செய்தார், எத்தனையோ அற்புதங்கள் செய்தார். உயிர் தெழுந்த இயேசு என்ன செய்தார் பார்க்க போறோம். கடகடன்னு பார்க்க போறோம். நிறைய இருக்குது. வேகமா பார்த்து உங்களை வீட்டுக்கு அனுப்ப போறேன். அனுப்ப வேண்டாமா? வேண்டாமா? சில பேர் வேண்டாம், நான் இங்கே இருந்து நல்லதுன்ற மாதிரி இருக்கிறீங்க. அல்லேலூயா. உயிர் தெழுந்த என் இயேசு. யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. யோவான் 20:16. உயிர் தெழுந்த இயேசு முதல்ல செய்த காரியம். வேகம். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் இந்த மரியாளுக்கும் இயேசுக்கும் ஒரு டிஸ்கஷிங் நடந்துட்டே இருக்குது, பேச்சுவார்த்தை நடந்துட்டே இருக்கு. அவளுக்கு இவரை யாருன்னே தெரியல. தோட்டக்காரர் நினைச்சிட்டு இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை காணல அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறா, தவிச்சுக்கிட்டு இருக்கிறா, அழுன்னு அழுதுட்டு இருக்கிறா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழுன்னு அழுறா. முந்தின வசனங்கள்லாம் அந்த பகுதியை வீட்டில் போய் பாருங்க, படிச்சு பாருங்க. இப்ப படிக்க வேண்டாம் நினைச்சு இப்பதான் படிச்சிருவீங்க. நீங்க வீட்டில் போய் பதறாம படிங்க.
ஒரு பெரிய டிஸ்கஸ் நடந்துட்டு இருக்குது. தோட்டக்காரன் நினைச்சு பேசிட்டே இருக்கிறான். ஆண்டவர் பார்த்தார், என்ன சொல்றாரு, மரியாளே, அவருடைய அந்த டைப்பே என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, இது தோட்டக்காரர் இல்ல, என் இயேசு. ஹல்லேலூயா. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அழுன்னு அழுதுட்டு இருக்கிறா. அவர் உயிர் தெழுந்த இயேசு ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் அப்படின்னு கேட்கிறார். ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கேட்கிறார். அவா, நான் ஆண்டவரை தேடுறேன், அவர் எங்க வச்சு நீர் எடுத்துக்கொண்டு போனீங்கன்னாலும் சொல்லும் அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறா. அழுன்னு அழுதுட்டு இருக்கிறா. ஆண்டவர் பார்த்தாரு, இன்னும் இவளை பேசட்டோம்னா இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நினைச்சிட்டே இருப்பா. சொல்லுங்களேன், ஆமா கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு ஒரே வார்த்தை சொன்னார், மரியாளே. அவருடைய அந்த 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 ஸ்லாங் இருக்கு பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து அவளை மார்த்தாலே மார்த்தாலே அப்படி சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் நான். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் அப்படி சொல்லி பாரு. மரியாளே மரியாளே அப்படின்னு இருப்பாரு நினைக்கிறேன். அந்த ப்ரொனவுன்ஸ் வந்த உடனே அவளுக்கு கிளிக் ஆயிருச்சு, இது தோட்டக்காரர் கிடையாது, என் இயேசு. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு முதல்ல செய்தது என்னன்னா, மரியாளுடைய கண்ணீரை துடைத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் கண்ணீரையும் துடைக்கும்படியாய் அவர் வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் கண்ணீரையும் அவர் துடைக்க போகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை அவர் மாற்ற போகிறார். மரியாளுடைய கண்ணீரை மாற்றின ஆண்டவர், அழுகையை மாற்றின ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற அழுகையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவீங்க, ஆண்டவரே என் கண்ணீரையும் மாற்றி அருளும். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். உயிர்த்தெழுந்த இயேசு மரியாளுடைய கண்ணீரை ஸ்டாப் பண்ணார். உங்க கண்ணீரை ஸ்டாப் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த பகுதியில வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இப்ப படிக்க வேண்டாம், இந்த பகுதியில் படிச்சு பார்த்தா அவ மரியாளே அப்படின்னோடனே ரபுனி அப்படின்னு ஓடியாரா. வழக்கத்தின்படியே பாதத்துல விழுந்து தொட்டு அவ பாதத்தை முத்தமிடுறதுக்காக, வழக்கத்தின்படியே அவ பாதத்தை தொடுறதுக்காக ஓடியாரா. ரபுனி அப்படின்ட்டு, ஸ்டாப், டோன்ட் டச், என்னை தொடாத, நான் இன்னும் என் பிதாவிடத்துக்கு ஏறி போகலைங்கிறார். பாருங்க, உயிர்த்தெழுந்த, இதுல கவனிக்க வேண்டிய இயேசுனா, உயிர்த்தெழுந்த இயேசு பிதாவிடத்துக்கு ஏறி போக வேண்டியவர் ஏறி போகாம ரிட்டர்ன் ஆகி இந்த பொம்பளைகிட்ட நிக்காரு பாருங்க. ஏன்னா அவ கண்ணீர், அவ்வளவு கண்ணீர், அவரை நினைச்சு அவரை காணோன்னு சொல்லிட்டு அவ்வளவு கண்ணீர். அவ கண்ணீர் இயேசுவை தடுத்து நிறுத்தினது. பிதாவின் இடத்துக்கு ஏறி போக வேண்டிய, பரலோகத்துக்கு ஏறி போக வேண்டிய இயேசுவை தடுத்து நிறுத்தியது, அவளை சந்திக்க வைத்தது. உங்கள் கண்ணீர் இன்றைக்கு அவரை உங்களை சந்திக்க வைக்கிறது. உங்கள் கண்ணீரை நிறுத்த இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார். மரியாளுடைய கண்ணீரை நிறுத்தின ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரையும் நிறுத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் அழுகையை நிறுத்துவார். இன்னும் என் பிதாவிடத்துக்கு ஏறி போகல அப்படின்னார், என்ன தொடாத. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு செய்த முதல் காரியம், மரியாளுடைய அழுகையை நிறுத்தினார். உங்க அழுகையை நிறுத்துவார். உங்க அழுகையை நிறுத்துவார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை அழுகையிலே போய்கிட்டு இருக்கேன், அழுதுகிட்டே இருக்கிறேனே, என் வாழ்க்கை அழுகையிலே போய்கிட்டு இருக்கேன். உங்க அழுகையை நிறுத்தும்படியாகத்தான் இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார். உயிர் தெழுந்த இயேசு உங்கள் அழுகையை நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தபடியா பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரத்துல, லூக்கா 24 முதல்ல உயிர் தெழுந்த இயேசு மரியாளுக்கு தரிசனமாகி கண்ணீரை துடைத்தார். உங்களுக்கும் அவர் தரிசனமாகி கண்ணீரை துடைப்பார். ஆமென். இரண்டாவதா அவர் என்ன செய்தார் பாருங்க, உயிர் தெழுந்த இயேசு என்ன செய்தார்? லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரத்துல
13வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. படிக்க வேண்டாம், இப்போ என்ன கவனிங்க, நான் சொல்றேன். அன்னைக்கு சாயங்காலத்தில் 2 சீஷர்கள், 12 பேர் அல்லாத 2 பேர், 12 சீஷர்கள், அது போக இன்னும் நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. 70 பேர் 120 பேர் வரைக்கும் அன்னைக்கு இருந்தாங்க. அதுல ஒரு 2 பேர், 12 பேர் அப்போஸ்தலர்கள். இன்னும் அதுல அவர்கள் அல்லாத இன்னும் 2 பேர் எருசலேமிலிருந்து எம்மாவு அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கிற வழியில துக்க முகத்தோட இப்படி ஆயிப்போச்சேன்னு சொல்லிட்டு, இப்படி ஆயிப்போச்சேன்னு கவலையோட பேசிட்டே போறாங்க. அவங்களுக்கு இயேசு தரிசனமாகிறார். அல்லேலூயா. அவங்களோட இயேசு நடக்கிறார். 25, 26, 27 வசனங்களை பார்த்தீங்கன்னா வேத வாக்கியங்களை அவர்களுக்கு விவரித்து காண்பிக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு 2வது என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அந்த எம்மாவு சீஷர்களுக்கு அன்னைக்கு சாயங்காலத்துல இருட்டுற நேரத்துல அவங்களுக்கு வேத வாக்கியங்கள் என்ன செய்கிறார்? விவரித்து காண்பிக்கிறார். உங்களுக்கும் உங்க கரத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேதத்தில் உள்ள வாக்கியங்களை விவரித்து காண்பித்து அதன் மூலமாக உங்களுடைய உள்ளங்களை அவர் பூரிக்க செய்வார். உலகத்துல பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா உங்களுக்கு? படைத்த தெய்வம் நம்மோட பேசுறத கேட்கறது தான். ஆண்டவர் பேசுறத கேட்கிற பாக்கியத்தை போல, சந்தோஷத்தை போல உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. பார்த்துக்கங்க, உயிர்த்தெழுந்த இயேசு செய்த 2வது காரியம், அந்த எம்மாவு சீஷர்களுக்கு வேத வாக்கியங்களை விவரித்து காண்பித்தார். அல்லேலூயா. ஆமா. அப்புறம் 31வது வசனத்தை பாருங்க, 24, 31. அவங்க கண்களை திறந்து அவரை அறிய பண்ணினார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த என் இயேசு, சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த என் இயேசு. சொல்லுங்க நீங்க, உயிர்த்தெழுந்த என் இயேசு என் கண்ணீரை நிறுத்துவார். எனக்கும் வேத வசனங்களை விவரித்து காண்பிப்பார். அல்லேலூயா. வேத வசனங்களை விவரித்து அவர் காண்பிப்பார். ஆனால் அதுல இருக்க சந்தோஷத்தை போல உலகத்துல வேற எந்த சந்தோஷமும் இல்லை. அதுல இருக்கிற ஒரு மேன்மையை போல வேற எந்த மேன்மையும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு வேத வசனத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். உங்களுக்கும் வேத வசனங்களை விவரித்து காண்பிப்பார். உங்க கரத்துல அதுக்காகத்தான் வேதத்தை கொடுத்திருக்கிறார். அடி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து அதுக்குரிய அர்த்தத்தை சொல்லி கொடுப்பார். அதில் உள்ள விளக்கங்களை விவரித்து கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்தது 3வது என்ன செஞ்சார் பாருங்க, அவங்க கண்களை திறந்தார். அவங்களுக்கும் தெரியல இவர் யாருன்னு சொல்லி. கூடயே வந்திருக்கிறாரு, போகாதீங்க இருங்க எங்க கூட இன்னைக்கு நைட் தங்குங்கன்னு சொல்லிட்டு இருக்க வச்சிட்டாங்க. அவங்களுக்கு இவர் யாருன்னு தெரியல. கடைசியில் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு உட்கார்றாங்க. சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தா அப்பத்தை பிக்கிறார் பாருங்க. இந்த பாணி இப்படி அப்பத்தை பிக்கிறது அவரால் மட்டும்தான் முடியும். அவர் தான் இப்படி அப்பத்தை பிக்கிறவர். அந்த 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 உயிர்த்தெழுதலின் சாயல் இதுதான். அப்படியே பிரத்யட்சமா நம்ம அடையாளம் தெரியாமலும் காணப்படலாம், நம்ம அடையாளம் தெரிகிற மாதிரியும் காணப்படலாம். அதான் உயிர்த்தெழுதலின் சாயல். இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு அடையாளம் தெரியாத மாதிரி காணப்பட்டார். அவருக்கு பேசுறாங்க, பேசிட்டே போறாங்க, வேத வசனங்களை விவரிச்சு காண்பி. ஆனா இவர் யாருன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. அந்த உட்கார்ந்து அப்பத்தை பிக்கிறார் பாருங்க, அந்த பிக்கிற டைப்பு பாருங்களேன், அந்த அப்பத்தை பிக்கிற டைப்பு இவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அவங்க கண்கள் திறக்கப்பட்டு அறியறாங்க. உடனே அவங்க கண்களுக்கு மறைந்து போகிறார். அல்லேலூயா. பாருங்க, உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களுடைய கண்களை திறந்து அவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவரை அறிகிற அறிவில உங்களையும் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. உலகத்துல பெரிய அறிவு தேவனை, இயேசு கிறிஸ்து மெய் தெய்வத்தை அறிந்திருக்கிற அந்த அறிவு தான். 17வது அதிகாரம், யோவான் 17வது அதிகாரத்தில் இப்படி எடுக்க வேண்டாம், நான் சொல்றேன்.
இங்கே கவனிங்க, எடுக்க வேண்டாம், இப்போ பார்க்க வேண்டாம். 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டு சொல்லியிருக்கிறார், ஒன்றான மெய் தெய்வனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து தேவனை, ஒன்றான மெய் தேவனை அறிவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த அறிவு மேலான அறிவு. அந்த அறிவு இன்னும் உங்களில் பெருகும்படி உயிர்த்தெழுந்த இயேசு அருளி செய்வார். உயிர்த்தெழுந்த இயேசு செய்த மூன்றாவது காரியம், உயிர்த்தெழுந்த இயேசு செய்த மூன்றாவது காரியம், அவருடைய கண்களை திறந்து, மனக்கண்களை திறந்து அவங்களுக்கு அவரை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அன்னைக்கு ஆதாம் ஏவாளுக்கு தோட்டத்தில் அந்த கனியை புசித்த உடனே கண்கள் என்ன செஞ்சது? திறக்கப்பட்டது. இன்றைக்கு அவர் அப்பத்தை பிற்கும் போது இவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர் இயேசு என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலையும் அவர் தம்மை வெளிப்படுத்தி அவரை அறிகிற அறிவில உங்களை வளர செய்வார். அவர் அறிகிற அறிவில் வளர்ந்தா என்ன லாபம்னு நினைக்கிறீங்களா? அவர் அறிகிற அறிவில் வளரும் போது தான் அவரை போல மாற முடியும். இயேசுவை போல மாறவே உங்களை என்னை அவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு செய்த முதல் காரியம் தரிசனமாகி கண்ணீரை துடைத்தார், கண்ணீரை நிறுத்தினார். இரண்டாவது காரியம் வேத வாக்கியங்களை விவரித்து காண்பித்தார். உயிர்த்தெழுந்த இயேசு செய்த மூன்றாவது காரியம் கண்களை திறந்து தம்மை வெளிப்படுத்தினார், தம்மை அறியும்படி அவர்களுக்கு அருள் செய்தார். நான்காவதா என்ன செஞ்சிருக்கிறார் பாருங்க. அதே 24ஆம் அதிகாரத்தில் 36ஆவது வசனத்திலிருந்து 49ஆவது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் என்னன்னா, சமாதானம் கொடுக்கிறார். சீசர்கள் நடுவில் அவர் இறங்கி உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். என் வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையா இருக்குப்பா, என் வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையா இருக்கு, நான் வேலை செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனையா இருக்குது, நான் எங்கே போனாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. உயிர்த்தெழுந்த இயேசு செய்த நான்காவது காரியம் சீஷர்களுக்கு தரிசனமாகி சமாதானம் கொடுத்தார். உங்களுக்கும் அவர் சமாதானம் கொடுப்பார். உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் எல்லை எங்கிலும் சமாதானத்தை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் வாழ்வின் எல்லை எங்கிலும் சமாதானம் கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். அவரே சமாதான காரணர், அவரே சமாதான பிரபு. அவருடைய நாமம் சமாதான பிரபு, சமாதானம் தருவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, சமாதானம் கொடுத்தார். 36ஆவது வசனத்துல சமாதானம் கொடுத்தார். 38 to 49 சந்தேகங்களை நீக்கினார். சந்தேகங்களை நீக்கி அவங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்தார். வாழ்க்கையில விசுவாசம் ரொம்ப அவசியமானது. என்ன சொல்றீங்க? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட நீதிமான்களாகிய நீங்கள் நல்லா பிழைக்கிறதுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள்ல ஒண்ணு, அவருடைய சந்தேகங்களை நீக்கி, என் கையை தொட்டு பாருங்க, ஒரு ஆவிக்கு இந்த மாதிரி மாம்சமும் எலும்பும் ஈராதே அப்படின்னு சொல்லிட்டு என்னை தொட்டு பாருங்க அப்படின்ட்டு, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறது தாம் என்பதை அவர்களுக்கு நிரூபித்து அவருடைய சந்தேகங்களை நீக்கி விசுவாசத்தை கொடுத்தார். உங்க வாழ்க்கையிலையும் உங்க உள்ளத்திலும் வருகிற சந்தேகங்களை நீக்கி விசுவாசத்தை கொடுப்பார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் உள்ள சந்தேகங்களை எல்லாம் நீக்கி விசுவாசத்தை கொடுப்பார். அல்லேலூயா. எதுக்கு விசுவாசம் வேணும்? அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, நன்மைகளை பெற்றுக்கொள்ள. ஒரு தகப்பன் வந்தான் இல்லையா, மகனை குணமாக்கும்படியா கேட்டு, ஆண்டவரே நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யும் அப்படின்னா, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் அப்படின்னார். ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோட கேட்டான். கர்த்தர் அவனுடைய அவிசுவாசத்தை நீக்கி விசுவாசத்தை கொடுத்து நன்மை செய்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீசர்களை சந்தித்து அவர்களுடைய சந்தேகங்களை நீக்கி விசுவாசத்தை கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, நிறைய காரியங்கள் ஆண்டு செய்தார். உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்தார்? முதல்ல தரிசனமாகி, மரியாளுக்கு தரிசனமாகி அவளுடைய கண்ணீரை நிறுத்தினார். இரண்டாவது, சீஷர்களுக்கு வேத வாக்கியங்களை விவரித்து காண்பித்தார்.
மூணாவது அவருடைய கண்களை திறந்து அவர்களை அறிய பண்ணினார், அவரை அறிய பண்ணினார். நாலாவது சமாதானம் கொடுத்தார், சீசர்களுக்கு வந்து சமாதானம் கொடுத்தார். ஐந்தாவது சந்தேகங்களை நீக்கி விசுவாசத்தை கொடுத்தார். அடுத்தபடியா பாருங்க, அடுத்தபடியா அந்த யோவான் 20 அதிகாரத்தில் 27 கூட தோமாவுடைய சந்தேகத்தை நீக்கி விசுவாசத்தை கொடுத்தார். அவிசுவாசியாயிராம எப்படி இரு, விசுவாசியாயிரு அப்படிங்கிறார். தோமாவுக்கு ஒரு பெரிய சந்தேகம், நான் நம்ப மாட்டேன், அவருடைய கையில் உண்டான அந்த ஆணி வட்ட இடத்துல அந்த தொலையில் நான் விரலை விட்டு பார்க்கணும், ஆணி அறிஞ்ச இடத்துல இருக்கிற ஓட்டையில் நான் விரலை விட்டு பார்க்கணும், விழாவில் ஈட்டி குத்தப்பட்டுச்சு இல்லையா, அந்த ஈட்டி வச்சு குத்துனால அந்த இடத்துல நான் என்னுடைய கையை போட்டு பார்க்கணும், அப்போ தான் நம்புவேன் அப்படின்னு சொன்னான் தோமா. இயேசு வந்தார், 8 நாளைக்கு பிறகு இயேசு வந்தார். வா அப்படின்னு சொல்லிட்டு, இதை என் கைகளை தொட்டுப்பார், உன் விரலை என் கையை அந்த தழும்புல விட்டு பார், என்னுடைய விழாவில் உன் கையை போட்டு பார், அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிருன்னு சொல்லிட்டு தோமாவுடைய சந்தேகத்தை நீக்கி விசுவாசத்தை கொடுத்தார். அந்த தோமா தான் இந்தியாவுக்கு நல்ல விதையா வந்து சுவிசேஷம் பரவுவதற்கு, இயேசுவை அறிகிறதற்கு முதலாவது அனுப்பப்பட்டார், இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து சந்தேகங்களை நீக்கி விசுவாசத்தை கொடுத்தார். அடுத்து யோவான் சுவிசேஷத்துல 23வது அதிகாரத்துல 21வது அதிகாரம், யோவான் 21ல 13வது வசனம் பாருங்க. யோவான் 21:13 வாசிங்க. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். பசியோட இருக்காங்க அந்த சீஷர்கள். இந்த 21வது அதிகாரத்துல ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா பேதுரு சொல்றான், நான் மீன் பிடிக்க போறேன், யாரெல்லாம் வாரீங்க? இங்க பாருங்க, மீன் பிடிக்க போறேன், யாரெல்லாம் வாரீங்க? பேதுரு கேட்டான். வாரோன்னு சொல்லிட்டு 2-3 பேர் போனாங்க. போனா மீனே கிடைக்கல, மீனே கிடைக்கல. பழைய கதை தான், ஆரம்பிச்ச கதை தான். ஆரம்பிச்ச இடத்துக்கு மறுபடியும் போயிட்டாங்க. முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்று அகப்படலைன்னாங்கல்ல, அந்த கதைக்கு போயிடுச்சு. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரைக்கு வந்தா, கரையில அங்க கறி நெருப்பு போட்டு அப்பமும் பொரிச்ச மீனும் தயாரா வைக்கப்பட்டிருக்குது. அங்க ஒருத்தர் நிற்கிறார், அவர்தான் இயேசு, உயிர் தெழுந்த இயேசு. அல்லேலூயா. அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு அப்பத்தையும் மீன்களையும் கொடுக்கிறார். உயிர் தெழுந்த இயேசு சீஷர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். உயிர் தெழுந்த இயேசு உங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஆகாரமும் தண்ணீரும் கொடுத்து ஆதரிப்பார். அல்லேலூயா. உங்களை நீதிமொழிகள்ல 3வது அதிகாரம் நினைக்கிறேன், 3வது அதிகாரம் 5வது அதிகாரம் 3வது வசனத்துல நீதிமான்களை 10வது அதிகாரம் 3வது வசனம், நீதிமொழிகள் 10:3, நீதிமான்களை அவர் பசியினால் வருந்த விடார். அல்லேலூயா. உங்களை பசியினால வருந்த விடவே மாட்டார். இந்த ஜெபத்தை முடிச்சுட்டு காலங்காத்தாலே சிக்கன் சாப்பாடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என்னாலும் உங்களை திருப்தியா போஷித்து நடத்துவார். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து சீஷர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. உங்களுக்கு ஆகாரம் கொடுப்பார், உங்கள் குடும்பத்துக்கு ஆகாரம் கொடுப்பார், உங்கள் தலைமுறைக்கு ஆகாரம் கொடுப்பார், சந்ததிக்கு ஆகாரம் கொடுப்பார், குடும்பம் அனைத்திற்கும் ஆகாரம் கொடுப்பார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் பாருங்க, ஒரு பஞ்ச காலம், விதவையோடைய வீட்டில் அப்பத்தையும் எண்ணெயையும் கர்த்தர் எலியாவை கொண்டு ஆசீர்வதித்தார். அவளும் அவளுடைய குடும்பம் முழுவதும் பஞ்சம் முடிகிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக வாழ்ந்தாங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மரித்து உயிர் தெழுந்து சீஷர்கள் பசியினால் வந்துறாங்க. மீன் பிடிச்சிட்டு வந்து கொஞ்சம் விற்று சாப்பிடுவோன்னு சொல்லி போயிருப்பாங்க நினைக்கிறேன். ஒன்றும் கிடைக்கல. வரும்போது ரொம்ப பசியோடு வந்திருப்பாங்கள்ல, காலைல நைட்டெல்லாம் தேடிட்டு பசியோடு வந்திருப்பாங்க. கர்த்தர் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் சாப்பாடை. இயேசுவே அவங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு பாருங்க. அப்பமும் மீனும், அப்பமும் பொரிச்ச மீனும் ரெடி பண்ணி வந்த உடனே, வாங்க சாப்பிடுங்க, வாங்க சாப்பிடுங்க. அல்லேலூயா. ஆமென். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? ஆகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செய்தார்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? தரிசனமாகி கண்ணீரை துடைத்தார். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, வேத வாக்கியங்களை
விவரித்து காண்பித்தார். கண்களை திறந்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார், அவர்களை அறிய பண்ணினார். 4வது சமாதானம் கொடுத்தார். 5வது சந்தேகங்களை நீக்கி விசுவாசம் கொடுத்தார். 6வது ஆகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு நாள் உங்களுக்கு ஆகார குறைவை அனுமதிக்கவே மாட்டார். 10:3 சொன்னபடி நீதிமானை பசினால வருந்த விட மாட்டார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்களை பசியினால வருந்த விட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்புறம் என்ன செஞ்சார் பாருங்க உயிர்த்தெழுந்த இயேசு. யோவான் 21:15 பாருங்க. மரிதெழுத்த பேதுருவை சீர்படுத்தினார். யோவான் 21:13 வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 15 வசனத்திலிருந்து 21:15 18 வரைக்கும், 15, 16, 17, 18 இந்த 4 வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, மறுதலித்த பேதுருவை என்ன செய்தார்? சீர்படுத்தினார், அன்பிலே சீர்படுத்தினார். எப்படி? 3 முறை மறுதலிச்சான். இந்த பேதுரு என்ன செஞ்சான்? 3 முறை மறுதலிச்சான். 3 தடவை நீ என்ன நேசிக்கிறாயான்னு கேட்டு சொல்ல வச்சு அதற்கு சரி கட்டி அவனை சீர்படுத்தின இயேசு உங்களையும் சீர்படுத்துவார், உங்களையும் ஸ்திரப்படுத்துவார், உங்களையும் பலப்படுத்துவார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களை சீர்படுத்தும்படியாகவே இன்றைக்கு இந்த ஈஸ்டர் பண்டிகை ஆராதனையில கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பண்டிகை ஆராதனை நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை அவர் சீர்படுத்த விரும்புகிறார். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி. ஆமென். ஹல்லேலூயா. மறுதலித்த பேதுருவை அவர் தேடி போய் ஆகாரம் கொடுத்து சாப்பிட வச்சு என்ன செய்யறாரு சொல்லுங்களேன்? சீர்படுத்துறார், சரிபடுத்துறார், சரிபடுத்துறார். உங்களை சீர்படுத்துவார்னா சரிபடுத்துறது. தப்பு செய்யற பிள்ளைங்களை சரிபடுத்துகிறவர். அல்லேலூயா. சில நேரம் சாப்பாடு கொடுத்து சரிபடுத்துவார், அந்த சாப்பாடு கொடுப்பார். வாய்க்கும் போற சாப்பாடு முதுகுக்கும் கொடுக்கிற. அல்லேலூயா. 23ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார் இல்லையா, அவருடைய கோலும் அவருடைய தடியும். தடி எதுக்கு? அடிக்கிறது, கொடுக்கிறதுக்கு அடி. தடி வாங்க, அதுல அடி. வாய்க்கும் சாப்பாடு, முதுகுக்கும் சாப்பாடு. இப்போ இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு பேதுருவை சந்தித்து அவனை சீர்படுத்துகிறார். மறுதலித்த பேதுருவை சீர்படுத்துகிறார். உங்களையும் சீர்படுத்துவார், உங்களையும் சீர்படுத்துவார். அல்லேலூயா. உங்களுக்கும் அதே செய்வார். அவர் தம்மோடு உங்களை ஒப்புரவாக்கி அவரை போல மாற்றவும் அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்யவுமே சித்தமாய் இருக்கிறார். அப்புறம் உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்தார் பாருங்க. அப்போஸ்தலர் 1:8 படிங்க. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8 உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீசர்களை பிடிச்சு அவருக்கு சாட்சிகளா நிறுத்தினார். அல்லேலூயா. அவருக்கு சாட்சிகளா ஏற்படுத்தினார். ஆமென். உங்களையும் அவருக்கு சாட்சியா ஏற்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை பலமான சாட்சிகளா ஏற்படுத்துவார். அல்லேலூயா. ஆமா, அசைக்க முடியாத ஒரு சாட்சிகளா உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஏற்படுத்துவார். அதற்காகவே இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையில உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இதை செய்ய சித்தமாயிருக்கிறார். உங்களை ஒரு ஸ்ட்ராங்கான பலமான சாட்சிகளா ஏற்படுத்த அவர் சித்தமாயிருக்கிறார். அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் இருக்குது. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை பார்த்தா அவங்க பலமா சாட்சி கொடுத்தாங்களா. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் குறித்து எப்படி கொடுத்தாங்களா? பலமா சாட்சி கொடுத்தாங்க. உங்களையும் உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு ஒரு பலமுள்ள சாட்சிகளாய் அவர் ஏற்படுத்த சித்தமாய் இருக்கிறார்.
எதனால? அவர் உங்களை பலப்படுத்தி உங்களோடு இருந்து அவர் செய்கிற காரியங்களினால அவர் உங்களை தமக்கு சாட்சிகளாய் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்தபடியா கடைசியா ஒரு காரியம் பார்க்க போறோம். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 50வது வசனம் படிங்க. லூக்கா 24:50. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர்களோட்டு பிரியறதுக்கு முன்னால கடைசியா செய்த காரியம் என்ன? கைகளை உயர்த்தி அவங்கள ஆசீர்வதித்தார். அந்த இயேசு உங்கள் சொந்த இயேசு. அல்லேலூயா. சீசர்களை ஆசீர்வதித்த இயேசு உங்களையும் ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்த இயேசு உங்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த என் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார். இன்றும் என்னோடு இருக்கிறார். என்னை என்றென்றும் நடத்துவார். அல்லேலூயா. பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். அல்லேலூயா. ஆமென். யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும்னு ஆசைப்படுறீங்க? நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும், கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கணும், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், இன்னும் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இன்னும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி விரும்புறவங்க, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீஷர்களை ஆசீர்வதித்தார். கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களையும் ஆசீர்வதிக்கிறதற்காகவே இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். பண்டிகை ஆராதனையில் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு சொல்லுங்களேன் பிரியம். சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி. என்னை ஆசீர்வதிப்பது என் கர்த்தருக்கு பிரியம். பிரியம். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர்களை கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. உலகத்தின் முடிவு பரிந்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட இருந்துட்டு இருக்கிறாரு. பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இருந்து நமக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இப்படிலாம் நிறைய காரியங்களை உயிர்த்தெழுந்த இயேசு செய்தார். உங்களுக்கும் செய்வார். ஆமென். விரும்புறீங்களா? எனக்கும் செய்யணும், இதெல்லாம் எனக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு செய்யணும்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புறீங்க? என்னென்ன செய்தார்னு சொல்லி சொன்னேன். கண்ணீரை நிறுத்தினார், அழுகையை நிறுத்தினார். முதல்ல உங்க அழுகையை அவர் நிறுத்துவார். அல்லேலூயா. அழுகை நிறுத்துவார். இரண்டாவது, வேத வாக்கியங்களை விவரித்து காண்பித்தார். மூன்றாவது, கண்களை திறந்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். நாலாவது, சமாதானம் கொடுத்தார். உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்க பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுப்பார். அவர் சொல்லியிருக்கிறார் ஏசாயா மூலமா, உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். அல்லேலூயா. உன் சமாதானம் நதியை போல புறப்பட்டு ஓடுங்கிறார். உனக்கு சமாதானம் நதியை போல புறப்பட்டு ஓடுங்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கும் சமாதானம் கொடுப்பார். அப்புறம் சந்தேகத்தை நீக்கி விசுவாசத்தை கொடுத்தார். அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். ஆமென். சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சந்தேகம் இல்லாத விசுவாசம் கடுகளவு இருந்தா கூட போதும். என்ன பேச மாட்டீங்க?
சந்தேகம் இல்லாத விசுவாசம் எவ்வளவு இருந்தா போதும்? கடுகளும் இருந்தா போதும். என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? மழை பெயர்ந்து போகும். சந்தேகம் இல்லாத விசுவாசம் கடுகளும் இருந்தா போதும், மழை என்ன செய்யுமா? பெயர்ந்து போகுமா? அப்போ விசுவாசம் எவ்வளவு தேவை? கடுகளவு தான் விசுவாசம் தேவை. கடுகளவு விசுவாசம் இருந்தாலே வாழ்க்கையில இருக்கிற மலைகள் பெயர்ந்து போய்விடும், சமுத்திரத்துல போய் விழுந்துடும். ஆனா கடுகளவு விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கணும்? சந்தேகமே இல்லாத விசுவாசமா இருக்கணும். என்ன பேச மாட்டீங்க? நடக்குமோ நடக்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, ஆகுமோ ஆகாதோ, போகுமோ போகாதோ, வருமோ வராதோ, இந்த தன்மையை மாற்றி ஆகும், எல்லாமாகும், உமாலேதான் எல்லாமாகும். அப்படியாய் ஒரு விசுவாசத்தை, திடமான விசுவாசத்தை தந்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு சந்தேகத்தை நீக்கி விசுவாசம் கொடுத்தார். அப்புறம் ஆகாரம் கொடுத்தார், சீர்படுத்தினார். மறுதலித்த பேதுருவை சீர்படுத்தினார். உங்களை சீர்படுத்துவார். சாட்சிகளாக ஏற்படுத்தினார். உங்களையும் நீங்க இருக்கிற பகுதியில் சாட்சிகளாக ஏற்படுத்துவார். இவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடையவர்கள், இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லி நீங்க இருக்கிற இடத்துல உங்களை சாட்சிகளாக ஏற்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களை அவர் சாட்சிகளாக ஏற்படுத்துவார். ஆமென். ஆமா, இவங்க கும்பிடுற தெய்வம் தான் நல்ல தெய்வம். இவங்க கும்பிடுற தெய்வம் தான் இவங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். இவங்க கும்பிடுற தெய்வத்தை போல வேற தெய்வம் இல்லை. அந்த தெய்வத்துக்கு இவங்க சாட்சிகளா இருக்கிறாங்க, அந்த தெய்வத்துக்கு இவங்க சாட்சிகளா இருக்கிறாங்கன்னு சொல்லி உங்களை ஆண்டவர் நீங்க இருக்கிற பகுதியில் சாட்சியாய் நிறுத்துவார். அல்லேலூயா. சீசர்களை உயிர்த்தெழுந்த இயேசு சீசர்களை சாட்சியாக ஏற்படுத்தினார். உங்களை சாட்சியாக ஏற்படுத்துவார். கடைசியா ஆசீர்வதித்தார். உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒப்பு கொடுப்பீங்களா? கேட்பீங்களா? ஆண்டவரே என் அழுகையை நீக்கும், ஆண்டவரே என் அழுகையை நீக்கும், ஆண்டவரே என் அழுகையை நீக்கும். வேத வசனங்கள் எனக்கு விவரித்து காண்பியும். ஒவ்வொரு காரியங்களும் நீங்க கேளுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு இதை செய்யணும்னு சொல்லி விரும்புங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவே என் அழுகையை நீக்கும். உயிர்த்தெழுந்த இயேசுவே வேத வாக்கியங்களை எனக்கும் விவரித்து காண்பியும். உயிர்த்தெழுந்த இயேசுவே என் கண்களையும் திறந்து எனக்கு உம்மை வெளிப்படுத்தி அருளும். உயிர்த்தெழுந்த இயேசுவே எனக்கும் சமாதானம் தாரும், என் பிள்ளைகளுக்கு சமாதானம் தாரும், என் சகோதர சகோதரிகளுக்கு, என் உற்றார் உறவினருக்கு, யாருக்கெல்லாம் சமாதானம் வேணுமோ கேளுங்க, தருவார். ஆமென். என்னல சமாதானம்? சமாதானம் கேளுங்க, சமாதானம் தருவார். சமாதான பிரபு அவர், சமாதானத்தின் தலைவர் அவர். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவே என் சந்தேகங்களை எல்லாம் நீக்கி விசுவாசம் தாங்க. சந்தேகம் இல்லாத விசுவாசம் எனக்கு வேணும். உயிர்த்தெழுந்த இயேசுவே எனக்கு தாரும். சொல்லுவீங்களா? இப்ப ஒவ்வொன்றா சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். ரெடியா இருக்கிறீங்களா? ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி இப்ப நீங்க கேட்க போறீங்க. ரெடியா இருக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எழுந்திருந்து உயிர்த்தெழுந்த இயேசு செய்த காரியங்களை கர்த்தருடைய கிருபையினாலே நான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப அது எல்லாவற்றையும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினிடத்துல நீங்க கேட்க போறீங்க. உங்களுக்கும் அவர் அதை செய்வார். உங்களுக்கும் அதை செய்யணும்னு சொல்லி தான் பைபிள்ல எழுதி கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு அதை செய்வேன் என்று சொல்லி எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எழுதி வாங்கியிருக்கீங்க. நீங்க எழுதி வாங்கினா சும்மா விடுவீங்களா? என்ன பேச மாட்டீங்க? எழுதி வாங்கிட்டீங்கன்னா அதை என்ன செய்வீங்க? நீங்க உடனே சொந்தமாக்குவீங்க. ஆமாவா இல்லையா? எழுதி கொடுத்தாரு, அது கிடக்கட்டும் அப்படி விடுவீங்களா? எழுதி வாங்கியாச்சுன்னா அடுத்த வேலை சொந்தமாக்கி அனுபவிப்பது தான். இயேசு உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்.
ஏசு பிதா உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எழுதி கொடுத்ததை இப்போ சொந்தமாக்க போறீங்க. கேட்கலாமா? வலது கரத்தை உயர்த்தி ஒவ்வொன்னா கேட்க போறோம். உயிர் தெழுந்த இயேசுவே, என் அழுகையும் நீக்குவோம். உயிர் தெழுந்த இயேசுவே, வேத வாக்கியங்களை எனக்கும் விவரித்து காண்பித்தருளும். உயிர் தெழுந்த என் இயேசுவே, என் கண்களையும் திறந்து உம்மை அறிய பண்ணும். உயிர் தெழுந்த என் இயேசுவே, எனக்கும் சமாதானம் தாரும். உயிர் தெழுந்த என் இயேசுவே, என் சந்தேகங்களை நீக்கி விசுவாசம் தாரும். உயிர் தெழுந்த இயேசுவே, எனக்கும் ஆகாரம் தாரும். உயிர் தெழுந்த என் இயேசுவே, என்னையும் சீர்படுத்தும். உயிர் தெழுந்த என் இயேசுவே, என்னையும் உமக்கு சாட்சியா ஏற்படுத்தும். உயிர் தெழுந்த என் இயேசுவே, என்னையும் ஆசீர்வதியும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Lord. அன்பின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். உயிரோடெழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்பே.